ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில இன்னும் குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. 4.5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார். நிதியே ஒதுக்கல. நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது. இப்படி கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கடந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 6400 கொலைகள் நடந்திருக்கிறது. மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். விடுவிக்கிறதுல ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும், களத்தில் மக்கள் நல பணிகள் செய்யறதுல கொஞ்சம் இழுபறி நிலை நீடிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சார். இனி ஜிஎஸ்டி இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் ஜிஎஸ்டி பிடிச்சுப்பாங்க, 18% பிடிப்பாங்க. அதை இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல. நான் 2 நாளைக்கு முந்தைய ட்விட்டர்லாம் கொடுத்துருக்கிறேன். உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறேன். என்ன அதுக்கு முறையாக பதில் வரல. உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டி ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கோவையில் ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல. இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமினாலே காலும் காரும் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமினாலே காரும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு எனக்கு அது புரியலையே. அதாங்க வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது. வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல. அதை விட்டுட்டு சம்பந்தமில்லாத பேசுறதுலாம் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அதைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பார்க்குது. இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில இன்னும் குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதுல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க. அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவா உங்க கூட்டத்தில் வந்திருக்குது, எல்லா பத்திரிகைகளும் வந்துவிட்டது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இது சரியல்ல. அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க? இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில் அதிமுக. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்தது. அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது. இருந்தா தானே செய்யறதுக்கு. அவ்வளவு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விவசாயிகளாகட்டும்,
வியாபாரிகளாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார். உங்க மேம்பாலம் இருக்குது, யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம்? நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர், அத்தனை ஊடக நம்பர் இருக்குது, பத்திரிகை நம்பர் இருக்கீங்க. நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க, எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க. ஒரு 55% பணி முடிவுபட்டு விட்டது. ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது, அது நிலம் எடுக்கணும். அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் லைன்லாம் மாற்றி எடுக்கணும், குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், அங்க இருக்கின்ற மின் கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிரும். அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக 2 ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு 3 ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சிக்கு அந்த ஒரு கிடப்பிலேயே போட்டாங்க. 2 வருஷம் பணியே செய்யல. உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர்ல பத்திரிக்கை இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. எவ்வளவு பச்சை பொய்! இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்யறாங்க. எங்க ஆட்சியை தொடர்ந்து தான் நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம், பாலத்தை திறந்திருப்போம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார். நிதியே ஒதுக்கல, நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை, தமிழகத்தில் மட்டும், இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதிமுக அனைவரும் ஒருங்கிணைக்க பாஜக தான் தன்னை சொல்லுச்சு அப்படின்னு செப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது சார். அது முடிஞ்சு போனது, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? எங்க கட்சியில் அவர் இல்ல, அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி ஏன் சார் கிளறீங்க? உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும், இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும், ஊடகத்தில் ஒரு உறுப்பான செய்தி வேணும். இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எந்த பயனும் இல்லை. 2017 மீண்டும் விரைவில் கட்சி ஒன்றிணையும், எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு சார். அதுதான் நான் திருப்பி சொல்றேன். முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி பேசாதீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம். இதெல்லாம் முடிந்து போய்விட்டது. அதிமுக மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க. அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் சார். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு. அது எல்லா கட்சியிலுமே நடக்குது. இந்த கட்சியில் மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் இப்ப பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கிறாங்க, திமுக கொடுக்க மாட்டேங்குது. ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு, கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிலை செயல்படுத்துது. தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைய தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க. ஆனா இந்த 4 வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல. எப்படி பாக்குறீங்க? தாங்க, நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன், வெள்ளை பேப்பரை காட்டினேன். இதுதான் அவருடைய பதில். வெள்ளை ஒரு பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள், இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க. எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு தொழில் வந்திருக்குது, எவ்வளவு நிதி வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டா வெள்ளை பேப்பர் நேற்றாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளிவரம் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும், அதன் மூலமாக 10,62,200 கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும், இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க. 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னா சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். எங்க வேலை கிடைச்சது? கோயம்புத்தூர்ல எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது?
அத்தனையும் பொய். ஏன்னா வெள்ளை பேப்பரை காட்டினார்ல, அதுதான் உண்மை. எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் எல்லா துறையிலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ளாட்சி துறையில அந்த குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து அங்க பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்தி. இது வரைக்கும் அது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை. அதேபோல மதுரை மாநகராட்சியில் சுமார் 200 கோடி வருவாயில ஊழல் நடந்திருக்குது. திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க. அதுல அண்மையில் வந்த செய்தி, எங்களுக்கு கிடைத்த தகவல், ஒவ்வொரு குவாரிக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும். திமுக மேலிடத்து கொடுக்கணும். ஒவ்வொரு ஏக்கருக்கும், குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதா செய்தி. மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க. நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள். ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமையில் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு. 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் தேர்தலுக்கு அருகாமையில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். அதே போல தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும், நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும் நன்றி.